அஃதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று. உலகில் மனிதன் தோன்றினாலே புகழோடு தோன்ற வேண்டும் என்பது வள்ளுவர் வாக்கு. இப்படிப்பட்ட குரலுக்கு சொந்தக்காரர் நமது ஓமந்தூரார் டி. ராமசாமி ரெட்டியார். அவரின் கொள்கைகள், வாழ்க்கை நெறிமுறைகள், கோட்பாடுகளை குறிக்கோள்களாக கொண்டு 24 வருடங்களாக இயங்கி வருகிறது நமது OPR ரெட்டி நல சங்கம் ஓசூர். 24வது ஆண்டு குடும்ப விழாவிற்கு உங்களை அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறேன். பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. சொற்றுனை வேதியன் தோனை குறுந்தடி பொருந்த கை தொல நற்றுணை போட்டி ஓர் கடலில் பாய்ச்சினோம் நற்றுணையாவது நமச்சிவாயவே. சோதிய சுடே சூழொலி விளக்கே சூரி நிமல நீற்றனே நிற்றி கண்ணனே விண்ணுள்ளோர் பிரானே ஒரு தனை ஓலம் இட்டனே என்னுயிர் தலைவா ஏனவர் குழலி மர்கிருவன் தங்கள் நாயக. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். சிவாய நமக நமச்சிவாய நமக. அன்னவயர் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்மதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை பாடி அருள பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன எம்மாற்றம் நான் வேங்கடமே நல்கு மாதலி திண்டல் மடி நிறைந்த நன்னான நீனான போடுமினையா நேரிலை சீமழுதும் மாய்பாடி செல்வ சிமிழ்த்த தூமே தொழி தொழி அண்ணந்ததோப்பன் துமரன் ஏனாண்ட தண்ணீர் யசோடேதன் சிந்த காமேடி செந்தல் படிமணியன் பொன்முனதா நாராயணி நமதே படை தருவான் பாடப்புடல பரிமேம்பாவல். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பெய்ய துணின்ற பரமநாடி பாடி நெய்யுண்ணாம் பாலுண்ணாம் நாட்களே நீராடி நெய்யட்டெழுதோ மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றேதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்மானென்று உகந்தேலோ என்பவாய் ஓங்கி உலகெழுந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மும்மாறி பெய்து போங்கு பெரும் செங்கலோடு கழிவுகள போங்குவதில் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சிறந்த முளை பற்றி வாங்க குடம்பிழைக்கும் வள்ளல் வெறும் பசுக்கள் நீங்காதே செல்வம் நிறைந்தேலோ எம்பாவாய். தேங்க்யூ தம்பி. அடுத்ததாக வெல்கம் அட்ரஸ் பை அவர் பிரசிடென்ட் திரு கோபாலகிருஷ்ணன் சார் அவர்கள். மேடையில் அமர்ந்திருப்பதற்கும் முன்னால் அமர்ந்திருக்கும் பெருஜன மக்களுக்கும் வணக்கம். நம்ம நிகழ்வு ஆரம்பிச்சுட்டு எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருந்து ஒரு நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் பேச்சு எல்லாரும் என்ன சொல்கிறது மகிழ்வோடு இருக்கணும். மகிழ்ச்சி குறைகள் இருக்கும், குறை ஒன்றும் இல்லை கோவிந்தான்னு சொல்லி அதை நிவர்த்தி பண்ணி நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்வு. இதுக்கு சீஃப் கெஸ்ட்டும் வந்துட்டே இருக்கார், வருவார். இப்போ நம்ம சுருக்கமாக இதை ஆரம்பித்து விட்டுட்டு அடுத்து கேம்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லோரும் பங்கு கொள்ளுங்கள்.
வேறு என்ன ஒவ்வொருத்தர் பேராக சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, அது டைம் ஆகும். அதுக்கு பின்னாடி வர்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவார் யார், நம்ம சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்துடுவாங்க. நன்றி, வணக்கம். இங்கு கூடியிருக்கும் நமது ரெட்டிகுல சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். நமது ஓசூர் ஓமந்தூர ஓபிஆர் ரெட்டி நல சங்கத்தின் 24வது குடும்ப விழா சென்ற வருடம் இந்த இடத்தில் நடத்தினோம் 23. அதேபோல் இதே இடத்தில் நாம் நடத்த வேண்டும் என்று எல்லாரும் கேட்டுக்கொண்டதின் பேரில் இந்த இடத்தில் மறுபடியும் அதே விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக ஆன்மீக செம்மல் திரு ஜெயராமன் ரெட்டியார் அவர்களை சென்னையிலிருந்து தமிழ்நாடு ரெட்டி ஜனசங்க தலைவர் அவர் வருகை தந்து கொண்டு இருக்கிறார். அவரோடு சென்னை தமிழ்நாடு ரெட்டி நலசங்க ரெட்டி ஜனசங்க பொறுப்பாளர்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நமது விழாவிற்கு விளையாட்டுப் போட்டிகள், பேச்சுப் போட்டிகள், கட்டுரை போட்டிகள் மற்றும் நாம் நம் குடும்பத்தாருடன் பங்கேற்று ஒருவருக்கொருவர் நமது நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கும் நமது சொந்தத்தை மீண்டும் பலப்படுத்துவதற்கும் இந்த ஒரு குடும்ப விழாவை வருடம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நமது சங்கம் 2002 ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை பல்வேறு தலைவர்கள், செயலாளர்கள், சங்க பிரதிநிதிகள் மாறி இருந்தாலும் எல்லோரும் ஒற்றுமையுடன் இருந்து இந்த 24வது குடும்ப விழாவை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் மூல காரணம் உங்களுடைய ஒத்துழைப்பு. அதற்கு ஞாபகார்த்தமாக இந்த சங்கத்தை திரு சொக்கப்பரிட்டார் அவர்களை நினைவு கூர்ந்துள்ளோம். ஏனென்றால் ஆரம்பத்தில் திரு சொக்கப்பரிட்டார் அவர்களும் விளாத்துக்குளவர் ரெட்டியார் சங்கத்தை பலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்த திரு ரஜபதி அவர்களும் மற்றும் உள்ளூர் எல்லா ரெட்டி ஜனசங்க பிரதிநிதிகளுடன் கலந்து இந்த சங்கத்தை வெகு விமர்சையாக தருமபுரி ரெட்டியார் சங்கமாக ஃபர்ஸ்ட் கூறுபடுத்தோம் வரவேற்கின்றனர். மேலும் நம்ம போன வருடம் 23ஆம் ஆண்டு விழா கொண்டாடினோம். இந்த வருடம் 24. வருகின்ற வருடம் வெள்ளி விழாவாக கொண்டாட இருப்பதால் அனைவரும் இன்னைக்கு வந்த கூட்டம் பத்தல. ஏன்னா இவ்வளவு எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நம்ம அலட்சியம் இவ்வளவு பேர் தான் வந்திருக்கிறாங்கிற போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால தயவு பண்ணி அடுத்த வருஷம் இதை விட பல மடங்கு நம்ம இப்போ 300 ஃபேமிலி இருக்கிறோம். அடுத்த வருஷம் ஒரு 500 ஃபேமிலியாவது நம்மளோட சேர்ந்து இருக்கணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா வேணும். ஏன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த மேடையில உட்கார முடியும். இதை விட இன்னும் சிறப்பாக நடத்தலாம். எல்லாரும் வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் உறவோடு இருக்கணும். ரொம்ப எல்லாரும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஃபேமிலியோடையும் கலந்துரையாடணும். நம்ம எல்லாரும் சொந்தக்காரங்க மாதிரி பரிச்சயம் ஆகணும். அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனே நம்ம வைக்கிறோம். இதை ஏற்பாடு பண்ணுறதே ஒவ்வொருத்தரும் ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். சொந்த பந்தம் அவங்கவுங்க ஊரில் இருப்பாங்க. ஆனால் என்டையர் தமிழ்நாடு முழுவதும் இருந்து நம்ம ரெட்டியாருங்க எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் மீட் பண்ணி பேசி இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோம், இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோம், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கோம்னு சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக்கிட்டா ஒரு ஃபங்க்ஷன்னா சொந்த பந்தம் வர்றாங்களோ இல்லையா, இங்க இருக்க ரெட்டியார் அத்தனை பேரும் உங்க வீட்டுக்கு வந்தாங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கன்னு சொன்னா அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன், ஆசைப்படுறேன். நான் லாஸ்ட் இயர் பதவி ஏற்றுக்கிட்டேன், பொருளாதார பதவி ஏற்றுக்கிட்டேன். அப்போ பேங்க் பேலன்ஸ் 2,40,000 சில்லறை இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனில் நான் படிக்கும்போது கிளியர் பிக்சரோட சொல்கிறேன், 1,34,000 ரூபா ஃபங்க்ஷனுக்காக கலெக்ஷன் ஆச்சு லாஸ்ட் இயர். அதில் 1,04,000 ரூபா தான் செலவாச்சு. ஒரு 30,000 சம்திங் மீதி இருந்தது. அதை அப்படியே பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த வருஷம் நம்ம 3 லட்சத்துக்கு மேலே நம்மகிட்ட ஃபண்டு இருந்தது. சும்மா பேங்க்ல இருந்தால் வேஸ்ட் தானேன்னு சொல்லிட்டு தலைவரோட டிஸ்கஸ் பண்ணேன். அதை அப்படியே ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டேன். பேங்க்ல 3 லட்சம் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கோம். அதில் ஒரு 24,000 ரூபா சில்லறை நமக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ 4வது மாதம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன், எல்லாருமே சந்தோஷப்படலாம். 147 பேர் 1000 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த பணம் மட்டுமே 1,47,000 ரூபாய் வந்திருக்கு இந்த வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன்.
அந்த வருஷம் கலெக்ஷன் இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கான கலெக்ஷன் மட்டும் நியர்லி 1,08,000 சம்திங் கொடுத்துருக்காங்க. வெரி வெரி கிரேட். உங்க எல்லாருக்கும் பொருளாளர் என்ற முறையில் உங்கள் அனைவருக்கும் கரம் சார்ந்து வணக்கம் சொல்றேன். మన రెడ్డి కుల బాంధవులు అందరికీ నా నమస్కారములు. మీరు క్లాప్స్ కొడితే కానీ మీరు ఎవరు తెలుగులో మాట్లాడతారు, మేము ఎవరు క్లాప్స్ కొట్టేదని నేను ఎదురు చూస్తా ఉన్నాను. ఇది యాలని చెప్తా ఉన్నానంటే, మీరు మా చిన్నోడు ఎవరైనా బిడ్డలు చిన్నోళ్ళు బెంగళూరులో ఉంటే మా బిడ్డని ఇవ్వాలనుకుంటాము, ఎవరైనా ఉంటే చెప్పు ఉంటారు. వాళ్ళు చెప్తారు వాళ్ళకి తెలుగే వచ్చేలేదో ఒట్ల తమిళ మాట్లాడితే మేము ఎట్లు మా బిడ్డని చేసుకునేది అంటారు. దయపెట్టి ఆల్మోస్ట్ నేను తెలిసినట్లు మీరు వచ్చి 30-40 ఇయర్స్ నీకు కనజన్ ఇక్కడ ఉండారు, కానీ తెలుగు నేర్చుకోలే. మేము కర్ణాటక రెడ్డి జన సంఘంలో వచ్చి మేము కన్నడ తెలుగునా కూడా మేము అసెంబ్లీలు కూడా తెలుగే మాట్లాడేది. మా యా మీటింగ్లను కూడా వచ్చి తెలుగే మాట్లాడేది. మాతో మన చీఫ్ మినిస్టర్ సిద్ధరామయ్య కూడా తెలుగులో మాట్లాడాలా, ఆ తర చేసిండాం. అన్ని మినిస్టర్లు మాతో వస్తే తెలుగులో మాట్లాడాలా, ఆ తర మీరు చేసిండమాట. ఏంటంటే తెలుగు మన రెడ్డి లాంగ్వేజ్ చాలా చాలా పెద్ద లాంగ్వేజ్, చాలా ఇంపార్టెంట్ లాంగ్వేజ్. 13 ఇంపార్టెంట్ లాంగ్వేజ్లో వచ్చి శ్రేష్టమైన లాంగ్వేజ్ అంటే మన తెలుగు. குட் ஆஃப்டர்நூன், மாலை வணக்கம், சாரி மதிய வணக்கம். நான் மேடையில் பேசினதில்லை, பட் எனக்கு இங்கே எத்தனை பேருக்கு என்ன தெரியும் தெரியாது. பட் ஐ ஹேவ் ஒரு டீசென்ட் அளவுக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்றது ஒரு நம்பிக்கை. பட் மேடையில் எல்லாரும் இருக்காங்க, என்னை திடீர்னு மேடை கூப்பிட்டு என்ன பேச சொன்னால் எனக்கு ஐ எம் ரியலி டேக்கன் பேக். பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ். இங்கே 2 ரெட்டி அசோசியேஷனாக இருக்குது ஹொசூரை பொறுத்த வரணும். ஒன்று ஓபிஆர் ப்ளஸ் த ரெகுலர் ரெட்டிஆர் அசோசியேஷன் விச் இஸ் தேர் ஃபங்க்ஷனிங் இங்கே. பட் வைவிஎஸ் ரெட்டி சார் சொன்ன மாதிரி ஐ திங்க் வி நீட் டு ஒர்க் இன் யூனிசன். ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறதுல நல்லா இருக்கும். அண்ட் ஆஸ் அ ரெட்டி யூ நீட் டு கேரி தட் ப்ரைட், பிகாஸ் ரெட்டின்றது இட்ஸ் அ கம்யூனிட்டி விச் இஸ் ஹேவிங் ஆல் இட்ஸ் ப்ரைட் வித் குட் எஜுகேஷன், நல்ல பேக்ரவுண்ட். ப்ளஸ் நம்மளோட சமுதாயத்தில் ஆக்சுவலி வி நீட் டு கேரி த ப்ரைட், பிகாஸ் எல்லா விதமான மக்களும் இருக்காங்க. ரைட் ஃப்ரம் லேண்ட்லார்ட், குட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் நல்ல மனம் உள்ளவங்க. பட் இருந்தாலும் வி ஆர் நாட் வெரி அக்ரெசிவ் இன் அவர் ஓன் இது. வி நீட் டு ஆக்சுவலி ஜாயின் டுகெதர், கேரி த மேண்டில் ஆஃப் ரெட்டி கம்யூனிட்டி வித் மோர் ப்ரைட். பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற இதில் வந்து தெர் ஆர் சோ மெனி கம்யூனிட்டிஸ் விச் கேரி தேர் ஓன் பேனர்ஸ் ஃபார் themselves, பட் வித் ஆல் யூனிட்டி. நம்ம வந்து யூனிட்டி கம்மியாக இருக்கோம். Like earlier, one of the speakers when they said we need to be together, நிறைய பேர் வரணுன்றது எனக்கு இன்னைக்கு சங்கடமாக இருக்குது. மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் நாட் கம் ஹியர். பட் இன்னைக்கு வந்திருக்கிற அனைவரும் எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் வந்தாலும் ஐ எம் வெரி ஹாப்பி. எல்லாரும் ஆஸ் அ ஃபேமிலி வந்திருக்கீங்க. மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் தி பீப்புள் ஹூ ஹவ் கம் இன் ஃபேமிலிஸ். ஆக்சுவலாக இங்கே வந்து வித் ஃபேமிலிஸ் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ, as a family you can come and introduce yourself. I think that would be a good gesture where ஒருத்தர் இங்கேயே வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டீங்க. இட் will be more easy for everyone to know. ஏன்னா இந்த ஒரு மேடையில் தான் வந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலி கெட்டுக்கறன்னு வந்த பிற்பாடு எல்லாருமே எல்லா வீட்டுக்கும் போயிருக்க மாட்டாங்க. பட் ஐடியலாக ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு இட் will be a good point.
மேடையில் அமைந்திருக்கும் மாநில சங்கத்தின் நம்ம என்ன சொல்றது மாநில சங்க தலைவர் குழு அந்த ஆஃப் தி டேஸ் மக்கள் எல்லாருக்கும் நன்றி. வருக வருக என்று வரவேற்று நிகழ்வு நடக்கட்டும். நம்ம ஒவ்வொருத்தராக பேர் சொல்லிட்டு இருந்தால் டைம் ஆகும். நிகழ்வு ரொம்ப சிறப்பாக நடக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்கம் வெல்கம். அதுக்கடுத்து அது போல இந்த சங்கம் வந்து ஒரு எடுத்துக்காட்டான சங்கமா இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ரெட்டியார்களும் ஐக்கியமாகி இருக்கக்கூடிய ஒரு சங்கம் தமிழ்நாட்டிலே இது ஒன்னா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சில இடத்துல அயோத்தி ரெட்டிகள் இருப்பாங்க, சில இடத்துல அந்த ரெட்டிப்பாங்க, இந்த ரெட்டிம்பாங்க, சில இடத்துல விளாத்திக்குளம் வாழ் ரெட்டிம்பாங்க, சில இடத்துல அருப்புக்கோட்டை வாழ் ரெட்டிம்பாங்க. ஆனா அத்தனையும் மீறி ஒரு எடுத்துக்காட்டா தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டா முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ஒரு சங்கம் இருக்குன்னா அது ஓபிஆர் ரெட்டினல் சங்கம் ஓசூர் தாங்கிறதுல நான் உறுதியா சொல்லுவேன். வீசுகின்ற இந்த காலை நேரத்தில் நமது இனமான சொந்தங்கள் அனைவரும் ஒன்று கூடி குடும்ப விழாவினை நடத்தி கொண்டு இருக்கின்ற இந்த விழா தலைவர் அவர்களே, ஓசூர் வாழ் பெருமக்களே, தமிழ்நாட்டில் பல இடங்களில் வாழுகின்ற ரெட்டியார்கள் அனைவரும் இங்கே ஓசூர் சங்கத்திலே வந்து அனைவரும் இருக்கிறதுனால இது ஒரு முன் உதாரணமா இருக்குன்னு சொல்லி முன்னாள் தலைவர் பேசினாரு. அதாவது வந்து நான் இந்த குடும்ப விழா முதலில் நடக்கும் போது அமைச்சர் KKS உடன் வந்தவங்க என்ற முறையில் சொல்லுகின்றேன். இந்த விழா தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது என்றால் 24 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது என்றால் இந்த முன்னோர்களின் வழிகாட்டின்படி நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு மேலும் இந்த மாதிரி விழா ஆண்டுதோறும் நடைபெற உங்கள் அனைவரும் சார்பாக கேட்டுக்கொண்டு, ஈட்டி முனை கொண்டு இதயத்தை பிளந்தாலும் துப்பாக்கி தோட்டார்கள் தன் நாட்டை துளைத்தாலும் இமை குட்டாது நமது ரெட்டி இனத்தை காக்கின்ற ஆற்றலை பெற்றவரும் மனித நேயத்தின் மறுபிறப்பு ஆசுக்குறையா தங்கம் தங்க மலர் உள்ளம் தவழ்ந்து வரும் வெள்ளம் நம்மிடத்திலே அன்பாக பண்பாக பாசமாக அதையும் விட நேசமாக பழகக்கூடிய நம் இனத்துக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம் நமது ஜெயராம் ரெட்டியார் அவர்கள். இது எல்லா அசோசியேஷன்லையும் இதை ஃபாலோ பண்ணாங்க. அதனால நமக்கு ஒரு லோகோ இருக்கணும், நமக்குன்னு ஒரு சின்ன இருக்கணுங்கிறதுக்காக இதை வந்து இன்னைக்கு ஒரு இந்த நல்ல நாளில் இதை ஆரம்பிக்கிறோம். இந்த லோகோவோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் பாருங்க சூரியன் இருக்கு, ஏர் கலப்பை இருக்கு, கோதுமை விளையிற மாதிரி தானியம் இருக்கு, சிகப்பு கலர் இருக்கு. இது ஒன்னொன்றுக்கு ஒரு விளக்கம் என்னன்னா, ஒரே ஒரு இதில் சொல்லிடுறேன். இந்த பிரபஞ்சத்தில் சூரியன் இல்லைன்னா பிரபஞ்சமே இல்லை. ஸோ சூரியனை வச்சு தான் இந்த பிரபஞ்சமே இயங்குது. ஒன்று, ஏர் கலப்பை இல்லைன்னா விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லைன்னா நமக்கு எல்லாருக்கும் சாப்பாடு இல்லை. அதனால ஏர் கலப்பையை நம்ம தலைவர் அதில் போட்டிருக்காரு. தானியம் வேணும், தானியம் இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும், அதுக்காக தானியம் இருக்கு. சிகப்புங்கிறது வந்து செழுமை, நம்ம எல்லாரும் செழுமையா இருக்கணுங்கிறதுக்காக அந்த செழுமையை வந்து சிகப்பா வந்து அதில் போட்டிருக்கோம். இது எல்லாமே இருந்தது தான் நம்ம ரெட்டி ஜன சங்கம், இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம ரெட்டி ஜன சங்கம். ஸோ இந்த ரெட்டி ஜன சங்கத்துக்கு இந்த லோகோ வந்து ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறதுக்காக இதை வடிவமைச்சிருக்கிறோம். இது ரொம்ப நமக்கு கிடைச்ச இந்த லோகோவோட பெருமை, நமக்கு கிடைச்ச பெருமை. நன்றி, வணக்கம். ஜெயராமன் சார் சேர்த்துக்கோங்க. அது கிரீன் மேலே போகணும், கிரீன் மேலே போகணும். ஓகே, தேங்க்யூ சார். அப்படி இழுத்து முன்னாடி. ஸோ இது இந்த வருஷம் நம்ம இந்த கொடியவும் எல்லா இடத்துலையும் வெளியிலே வச்சுருக்கோம். நம்ம மேலும் மேலும் நமக்குன்னு ஒரு அடையாளம், நமக்குன்னு ஒரு சின்னம், ஒரு முறை, எல்லாத்தையும் ஒரு பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர் படி நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்காக இதெல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு வரோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெளியிலேயே நீ கொடியெல்லாம் பார்க்கலாம். ஒரு 35,000 ரெட்டியார்கள் சங்கத்தில் ஒன்றா இருக்காங்களான்னா இல்லை, எல்லா இடத்துலையும் சங்கம் இருக்கு, எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறோம். ஜெயராம ரெட்டியார் தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் தான்
நம்ம ரெட்டியார்களை எல்லாம் ஒரு சங்கத்தை கீழே கொண்டு அவங்க சங்கம் அங்கங்க நடக்கிறது அது பாட்டு நடக்கட்டும், அங்க உறுப்பினராக இருக்கட்டும், என்ன செய்யறாங்களோ அதை செய்யட்டும். அதோட இல்லாம அவங்க மாநில சங்கத்துல உறுப்பினர் ஆகணும். உறுப்பினர் ஆகிறதுனா என்ன, ஒரு சின்ன ஒரு வருஷத்துக்கு வருது, ஒரு நாளைக்கு ₹1 கூட இல்லை, ஒரு வருஷத்துக்கு ஒரு ₹200 கொடுத்து நான் வந்து இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர், எங்கிட்ட ஒரு அடையாள அட்டை இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல கொண்டு வரணும். நம்ம ஒரு 10 லட்சம் பேரை உறுப்பினர்களாக கொண்டு வந்தாதான் இந்த சங்கம் மாநில அளவில் பலம் பெறும். அரசியலில் ஏன்னு கேட்பாங்க. நமக்கு ஏதாவது கோரிக்கை வச்சோம்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இல்லைன்னா நாங்கள் ரெட்டி, நாங்கள் பெரிய ஆளுங்க, அப்படி ஆளணும், அப்படி வாங்கணும்னா இன்னைக்கு மற்றவங்க எல்லாம் ஆர்கனைஸ் ஆகி பெரிய பெரிய அமைப்புகளை உருவாக்கிட்டாங்க. எல்லா ஜாதியிலையும் பலமான அமைப்புகளை உருவாக்கிட்டாங்க, பல காரியங்களை செய்கிறாங்க. நம்ம ஜாதி தான் ஒன்றா சேராதனால, ஒன்றா சேர்றதுக்கு விருப்பம் இருக்கு, ஒன்றா சேர்த்து நடத்துறதுக்கு சரியான தலைமை இதுவரைக்கும் கிடைக்கல. அந்த தலைமை இப்போதான் கிடைச்சிருக்கு நமக்கு. துடிப்பான செயலாளர், நல்ல ஆலோசனைகள் கொடுக்கக்கூடியவங்கெல்லாம் சுற்றி இருக்காங்க. நீங்களும் அந்த நிறைய ஆலோசனைகள் கொடுக்கணும், உங்கள் பங்கை இந்த சங்கத்துக்கு கொடுக்கணும். முக்கியமான மார்ச் மாதத்துக்குள்ள என்னோட கோரிக்கை, இங்கே 1 லட்சம் மெம்பர்கள், 1 லட்சம் ரெட்டியார்கள், அதாவது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சேர்த்து 1 லட்சம் பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம இந்த சங்கத்தினுடைய லோக்கல் சங்கத்தினுடைய கோரிக்கை எனக்கு என்னன்னா, குறைஞ்சது 50,000 பேரையாவது ₹200 கொடுத்து உறுப்பினராக நீங்கள் சேர்க்கணும். இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம 24வது குடும்ப விழா நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம சங்கம் வந்து 2002ல் நம்ம வந்து ஆரம்பித்தோம். பழைய நம்ம வெளியூர்லேருந்து வந்து நமக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமையும் ஒரு நல்ல இணைப்பையும் ஏற்படுத்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு எல்லா ஒரு ரெட்டியாரையும், ஈவன் வந்து நம்மளாம் வந்து வேலைக்கு வந்த ஆளுங்க தான், மைக்ரேட்டட் ரெட்டிஸ் தான், அவங்களை எல்லாம் ஒன்றிணைச்சு இந்த சங்கத்தை வந்து ஆரம்பத்தில் அதிபதியும் சொக்கப்ப ரெட்டியாரும் சேர்ந்து விளாத்திகுளம் ரெட்டியார்னு பண்ணுறத ஒரு ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சதை ஓபிஆர் ரெட்டிங்கிற சங்கமாக ஃபார்ம் பண்ணி இப்போ நம்ம வெற்றிகரமாக இந்த விழாக்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து விளாத்திகுளம் சங்கத்தில் அவர் 6 வருஷம் சொன்னார். 12 ஆண்டு காலம் தலைவராக பணியாற்றி இருக்கேன். முதலாக 2014 தமிழ்நாடு ரெட்டியார் சங்கம் ஆரம்பிக்கும் போது அப்பொழுதும் பொருளாளராக இருந்திருக்கிறேன். ஒரு 4 காலம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று கொஞ்சம் விறுவிறுப்பாக சங்கத்தை வழிநடத்தினோம். இடையில் சில தொய்வுகள், ஒரு 3 ஆண்டு காலமாக சரியாக சங்கம் செயல்படாத காரணத்தினால் இப்பொழுது ஜெயராமன் அஜி தலைமையில் தமிழ்நாடு ரெட்டி சங்கம் என்று ஆரம்பித்து தமிழகத்தில் உள்ள அனைத்து ரெட்டியார்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த தமிழ்நாடு ரெட்டி సంఘం ఉరువాకపట్టుள்ளது. మన యోగి మన స్కూలుకు విచ్చేసినటువంటి గౌరవనీయులైన పెద్దలకి, ఇక్కడ వేదిక మీద ఉన్న పెద్దలందరికీ నమస్కారాలు. అదేవిధంగా ఇక్కడ వేదిక ముందు విచ్చేసినటువంటి మన రెడ్డి కుల బంధువులందరికీ నా హృదయపూర్వక నమస్కారాలు. ఈరోజు ఇక్కడ చేరిన మన గౌరవనీయులు అతిథులుగా చేసినటువంటి జయరామన్ గారికి, మరి సెల్వకుమార్ అన్న గారికి, మరియు మన సెల్వరాజ్ జనకరాజ్ అన్న గారికి, మరి ఇక్కడ మన ఉసూరు ప్రముఖులందరికీ నా హృదయపూర్వక నమస్కారాలు. నేను కొద్దిగా లేట్ అయింది, ఇక్కడ ప్రోగ్రామ్స్ ఏదో ఉండింది, దాని నుండి నాకు తెలుగులో మాట్లాడేకి వస్తుంది, తమిళ్ అంత బాగా రాదు, దయచేసి తప్పుగా అర్థం చేసుకోవద్దండి. మన స్కూల్ గురించి చెప్పాలంటే మీకు ఆల్రెడీ తెలిసిందే, అంతా అన్నీ తెలిసిందే. ఇక్కడ లాస్ట్ ఇయర్ అంతా ప్రోగ్రామ్స్ నడిపినారు, ఈ ఇయర్ నడుస్తూ ఉన్నారు, చాలా సంతోషంగా ఉంది. ఇంకొక విషయం ఏమంటే, మనం ముందుగానే ప్లాన్ చేసుకొని మన యోగి మన ట్రస్ట్లో కూడా డిస్కషన్ చేసి ఇంకా మన ఎక్కువ మంది ఉండాలి స్ట్రెంత్. మన ఇక్కడ మన హుసూరు డిగ్రీ తాలూకాల్లో మీద స్ట్రెంత్ ఇస్తుంది, వాళ్ళందరినీ ఇన్వైట్ చేస్తే బాగుండాయని నాకు అనిపిస్తుంది. ఏమో అనుకోకుండా ఇప్పుడు జరుగుతూ ఉంది, దీనికి అందరూ ప్రోత్సహించాలిగా ప్రార్థిస్తూ జై హింద్, జై రెడ్డి. நல சங்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த 24வது குடும்ப விழாவிற்கு வருகின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.
நம்ம ரெட்டி நல்ல சங்கத்தை பற்றி சொன்னோம்னா சின்ன சின்ன சங்கமாக 200 பேர் 300 பேர் 300 குடும்பங்கள் இப்படி இருக்கிற சங்கம் வந்து மாநிலம் முழுக்க ஏகப்பட்ட சங்கங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் ரெட்டியார்களுக்கும் மற்ற ஜாதிகளுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை வேற்றுமை அப்படிங்கிறத நீங்கள் வந்து எடுத்து பார்க்கணும். நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம், மாநிலம் முழுக்க நம்ம 30 லட்சம் பேர் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு ஏதாவது கணக்கு இருக்குதான்னு கேட்டால் இல்லை. இப்போ தமிழ்நாடு ரெட்டி தன சங்கம் ஒரு மாநில சங்கமாக இருக்குது. மாநில சங்கமாக இருந்ததுன்னு சொன்னால் மாநில சங்கத்துக்கு கீழே ஒரு 30 லட்சம் பேர் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த அரசாங்கம் நம்ம என்ன சொன்னாலும் அதை கேட்கும். உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் எடுத்துக்கோங்க, வன்னியர்கள் சங்கம். வன்னியர்கள் சங்கத்தில் தனித்தனியாக ஊருக்கு ஒரு சங்கம் இருக்குதான்னு கேட்டாக்க இருக்காது. ஒரு தலைவர் இருப்பார், அவங்களுக்கு கீழே மாநிலம் முழுக்க இருக்கிற அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இருக்கும். எந்த ஊரில் ப்ராப்ளம்னாலும் அந்த தலைவர் குரல் கொடுப்பார், அவங்க நினைச்சது நடக்கும். அது மாதிரி ஜாதி அமைப்புகள் வச்சு அது ஒரு கட்சி அளவுக்கு கொண்டுட்டு போன பல கட்சிகளை நம்ம சொல்ல வேண்டாம், பட்டியல் போட வேண்டாம். இருந்தாலும் அப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்காங்க. நாமளும் தொடர்ந்து மாநில அளவில் இந்த சங்கங்களை ஒருங்கிணைச்சு ஒரே குடையின் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பல காலமாக முயற்சி பண்ணிட்டு வந்திருந்தாலும் கூட, இப்போ இவர் கிருஷ்ணாரெட்டி பேசினார் இல்லையா, அவர் தான் இந்த ஜோனுக்கு தலைவராக நாங்கள் முன்னாடி வச்சுருந்தோம். அவரும் பயணித்தார். தமிழ்நாடு ரெட்டி நல்ல சங்கத்தில் வந்த பல்வேறு பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கழுவி தீர்த்துட்டு இப்போ ஒரு நல்ல தலைவர், வலுவான தலைவர் ஜெயராம் ரெட்டியார் நமக்கு கிடைச்சிருக்க காரணத்தினால அவரோட தலைமையின் கீழே ஒரு மாநில சங்கத்தை புதுசாக உருவாக்கியிருக்கிறோம். இது பதிவு பெற்ற சங்கம், இதுக்குன்னு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, இதுக்குன்னு உறுப்பினர் சேர்க்கை இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் வந்து உறுப்பினர் சேர்க்கை வேணும், வாசவன் ரெட்டியார் பேசும்போது மிக தெளிவாக எடுத்து சொன்னாங்க. இந்த உறுப்பினர் சேர்க்கை வரும்போது மட்டும்தான் நம்மகிட்ட ரெட்டியார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கங்கிறது தெரியுது மட்டும் இல்லை, அவங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில் நமக்கு தெரியும். என்ன தொழில் பண்ணுறாங்க, அவங்க விவசாயத்தில் இருக்காங்களா, தொழிலில் இருக்காங்களா, ஆசிரியராக இருக்காங்களா, டாக்டராக இருக்காங்களா, எத்தனை குழந்தைகள் வந்து திருமணத்துக்கு தயாராக இருக்குது, திருமணமானவங்க எத்தனை பேர், இப்படிங்கிறதெல்லாம் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணும்போது தான் இந்த டேட்டாஸ் வரும். இந்த டேட்டா இருந்தால் மட்டும்தான் இப்போ நம்ம வரன் தேடும்போது போய் அலையிறோம். ஒவ்வொரு இடத்துலையாவது எனக்கு டாக்டர் பொண்ணு இருக்காங்க, மாப்பிள்ளை இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு சொல்லி ஃபில்லப்பு போஸ்ட் அடைஞ்சிட்டே இருப்பாங்க எல்லா இடத்துலையும். ஏன்னா நமக்கு சரிவர டேட்டா இல்லாதது தான் காரணம். இப்போ ஏன் வந்து இப்போ ஓசூரில் வந்து அயோத்தி ரெட்டிட்டு எல்லா ரெட்டியாருங்களும் நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி லஜபதி பேசும்போது சொன்னார் இல்லையா, காரணம் என்ன, நம்ம புலம்பெயர்ந்து வந்திருக்கோம். இங்கே ஒற்றுமையாக நம்ம ஒரு இடத்துல இருக்கணும், நமக்கு பாதுகாப்பு அவசியம், அதனால் நம்ம ஒற்றுமையாக இருக்கோம். ஆனால் மாநிலம் முழுக்க ஒற்றுமை இருந்து மாநிலம் முழுக்க இருக்கிற ரெட்டியார்கள் ஒரு குடையின் கீழே வந்தால் மட்டும்தான் நம்மளால் அரசாங்கத்துக்கிட்ட எதையும் சொல்லி சாதிக்க முடியும். மண்டல் கமிஷன் வந்தது 1989. அப்போ நாம் இங்கே பிசியாக இருந்தாலும் ரெட்டி கஞ்சம்ங்கிறது பிசி, ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அது ஓபிசியாக இணைக்கப்படலை. அது இணைக்கப்படலை அன்னைக்கு. இன்றைக்கி 35 வருஷமாக திருப்பி போராடுறோம், குரல் கொடுக்குறோம், எங்கெங்கேயோ போய் முட்டி மோதி பார்க்குறோம். ஆனால் நம்மளால் இன்றைக்கு வரைக்கும் ஓபிசியை வாங்க முடியல. அவர் ஜோதி சார் சொன்ன மாதிரி ஓபிசிக்காக டெல்லி போனோம், இங்கே பல்வேறு கமிஷனில் பேசணும், ராகவேந்தன் அந்த குழுவில் இருந்தார், அவர்கிட்ட போய் பேசணும், போராடணும். ஏன்னு கேட்டால் நம்ம என்னதான் வலுவாக்கத்தினாலும் அந்த குரல் அங்கே எடுபடாததுக்கு காரணம் ஒற்றுமையாக ஒரு குடையின் கீழே ஒரு 10 லட்சம் பேராது எங்கிட்ட இப்போ கூப்பிட்டா, அவர் இப்போ வாசவன் சார் சொன்னார் 30 லட்சம் பேர் இருக்கிறோன்னு சொல்கிறோம், 30,000 பேர் ஒரு இடத்துல கூட்டுறது இல்லையே, ஏன் என்னன்னு கேட்டார். அதுக்கு சரியான அமைப்பு வேணும். சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஓபிஆர் ரெட்டி நல சங்கத்தினுடைய நிகழ்ச்சியின் தலைவர் மரியாதைக்குரிய கோபாலகிருஷ்ணன் அவர்களே, இந்த சங்கத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் தேவராஜ் ரெட்டியார் அவர்களே, சங்கத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய ராமராஜ் அவர்களே, இந்த சங்கத்தினுடைய 24வது ஆண்டு விழா குடும்ப விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இந்த சங்கத்தை உருவாக்கிய மரியாதைக்குரிய அண்ணன்
லஜபதி ரெட்டி அவர்களே, இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய YVS ரெட்டி அவர்களே, சுரேஷ் ரெட்டி அவர்களே, டாக்டர் ராஜலட்சுமி ரெட்டி அவர்களே, யேசுதாஸ் துரைராஜ் ரெட்டி அவர்களே, கிருஷ்ணா ரெட்டி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மலர்வாசன் ரெட்டி அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியிருக்கக்கூடிய ரெட்டி ஜனசங்கத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கனகராஜன் ரெட்டியார் அவர்களே, சங்கத்தினுடைய பொருளாளர் அண்ணன் RVS அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் வாசுதேவன் ரெட்டி அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மதுரையிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் ஜோதிராமன் அவர்களே, விளாத்திகுளம் கேப்டன் கேசவன் அவர்களே, திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய தம்பி மின்னல் பிரபு அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தென் பகுதியிலிருந்து வருகை தந்து இங்கு வியாபாரம் அல்லது அரசு துறைகளிலே வேலை செய்து இங்கே இருக்கக்கூடிய நம் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இங்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய ரெட்டி சொந்தங்கள் அனைவரும் ஒரு குடையின் கீழ் இயங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக அண்ணன் லஜபதி ரெட்டியார், அண்ணன் தேவராஜ ரெட்டியார் அவர்களுடைய அழைப்பின் பேரில் இங்கே வருகை புரிந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினோம். அந்த கூட்டத்திலே நாங்கள் எங்கள் குடும்ப விழாவை மிக சிறப்பாக நடத்தி குறைந்தது 500 பேர் இருக்கக்கூடிய அளவிலே ஏற்பாடு செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள். அவர்கள் முயற்சியில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே நம்மளுடைய குழந்தைகளினுடைய ஊக்கத்தொகையாக, அதாவது பரிசளிப்பு விழா இருக்குல்ல, பரிசளிப்பு விழாவும் அவர்களுக்கு விளையாட்டு போட்டியும் நடத்தி நம்மளுடைய உறவுகளுக்கு உள்ளே பிணைப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் இதை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நாம் புலம்பெயர்ந்து இங்கே வருகை புரிந்தாலும் நாம் வலுவாக இணைந்து செயல்பட்டால்தான் எதையும் நாம் சாதிக்க முடியும். நீங்கள் ஊக்கத்தோடு செயல்படுங்கள். உங்கள் பின்னாலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு உணர்வை ஏற்படுத்திட வேண்டும் என்கின்ற காலத்தின் கட்டாயத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அண்ணன் லஜபதி ரெட்டியார் அவர்களும் அவரை தொடர்ந்து பேசியவர்களும் கலப்பு திருமணம் என்கின்றதை பற்றி சொன்னார்கள். அதை சரி செய்கின்ற ஒரு வாய்ப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைகளோடு வருகின்ற குடும்ப விழா நிகழ்ச்சியிலே கண்டிப்பாக எண்ணிக்கையில் அதிகம் இருக்கக்கூடிய அளவிலே அடுத்த வருட விழா மிக சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதை இப்பொழுதே உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நாம் அந்த பகுதியிலிருந்து இங்கு வருகை தந்திருந்தாலும் கூட ரெட்டியார்கள் என்று சொன்னால் இங்கே இருப்பவர்களோடு
நாம் இணைந்து பிணைந்து நாம் செயல்பட வேண்டும். நீங்கள் இணைந்து உங்களுடைய பயணத்தை கொண்டு செல்லுங்கள். அதற்கு நாங்கள் முழு வீச்சிலே எங்களுடைய செயல்பாடு இருக்கும். நாம் இந்த எண்ணிக்கை என்று சொன்னால் நம்மளுடைய சங்கம் குறைந்தது 10 லட்சம் என்கின்ற உறுப்பினர் எண்ணிக்கை அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கத்தை முறையாக பதிவு செய்து அலுவலகம் ஏற்படுத்தி நம் இனத்தினுடைய குழந்தைகளினுடைய திருமணத்திற்காக ரெட்டி மணநாளை என்கின்ற ஒரு செயலியையும் உருவாக்கி இன்றைக்கு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய குழந்தைகள் ஆட்சி நம்மளுடைய குழந்தைகள் வர வேண்டும். அவர்கள் இப்பொழுது கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்வி பயிலும் அந்த எண்ணத்தை ஊக்கப்படுத்துகின்ற விதமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை குடும்ப நிகழ்ச்சி என்று சொல்லி பரிசளிப்பு விழாவையும் வைத்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு கல்வியிலே அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்கின்ற உணர்வையும் நம் முன்னால் பரிசுகளை பெறும் பொழுது அவர்களை ஊக்குவிக்கின்ற செயலாகவும் இது அமையும். நம் சொந்தங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் அவர்கள் உயர்ந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கோடு அவர்கள் படித்தால் கல்வி கற்றால் அவர்கள் அதை அடைவதற்கு சென்னையிலே நாங்கள் அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை அவர்கள் பயிலக்கூடிய அகாடமி அல்லது நமது அலுவலகத்திலே கூட அவர்கள் பயில்வதற்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்து பணம் இல்லை பொருளாதாரம் இல்லை என்று சொன்னாலும் அதையும் அவர்கள் தங்குவதற்கு வசதியும் செய்து கொடுத்து அவர்கள் இந்த தலைமுறையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். கல்விதான் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்று இருக்கிறது. அந்த கல்வியை நீங்கள் எந்த தடங்களும் இல்லாமல் பெற்றிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சங்கம். சங்கம் நமக்கு என்ன செய்தது என்று நீங்கள் நினைக்காமல் சங்கத்திற்கு நாம் என்ன செய்தோம் என்று நினைத்து நீங்கள் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் தான் சங்கம் உங்களுக்கு செயல்படுவதற்கு உறுதுணையாக இருக்கும். இன்றைக்கு அரசிலே நீங்கள் எந்த உதவியாக இருந்தாலும் அல்லது ஓபிசி என்று சொல்லக்கூடிய இடஒதுக்கீட்டையும் நாம் பெற வேண்டும் என்று சொன்னாலும் ரெட்டியார் என்று சொன்னால் தமிழகத்தில் ஓபிஆர், அண்ணாமலை ரெட்டியார், சுப்புராயலு ரெட்டியார் என்பவர்கள் தான் நினைவுக்கு வருவார்கள்.